86வது ஸ்லோகம். காமேஸ்வரன் வணக்கமும் காமனின் வெற்றியும். மிருஷா கிருத்வா கோத்ரஸ்கலனம் அத வைலக்ஷ்யநமிதம் லலாட்டே பத்தாரம் சரணகமலே தாடயதி தே சிராசந்தஸ்சல்யம் தகனகிருதம் உன்மூலிதவதா துலாகோட்டிக்வாணைः கிரிகிலிதம் ஈசானரிகுணா. தன் அன்பிற்குரிய மனைவியுடன் தனிமையில் இருக்கும் பொழுது அவளுக்கு கோபம் ஏற்படும்படி அவளுடைய பெயரை அல்லாது வேறொரு பெண்ணின் பெயரை பொய்யாக கூறினாள். கூட முற்பட்ட தேவியை அவளுடைய கோபம் தணிவிக்க ஏது செய்வதென்று அறியாத பரமன் தேவியின் முன் வணங்கி இருக்க தனது தாமரை பூவினுள் மென்மையான திருவடிகள் அவரின் நெற்றியை பட்டுமாறு தேவி எழுந்த பொழுது அவளது காற்சிலம்புகளின் கிலிகிலி என்ற ஒலியானது. நீண்ட காலமாக தன்னை நெற்றிக்கண்களால் எரித்ததனால் ஈசனின் மீது கோபம் கொண்டிருந்த மன்மதன் இத்தருணத்தில் தனது மனதை உறுத்தி கொண்டிருந்த பகையை அடியோடு மறந்து தனது வெற்றி களிப்பினை தெரிவித்து போன்று விளங்குகிறது. இவ்வாறு தேவியை தியானிப்பவர்கள் தன்னை வென்ற ஈசனை மீண்டும் மன்மதன் வென்றது போல் தோற்றுவிட்டோம் என நினைத்த பகைவரிடம் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறும் புகழுடன் வாழ்வர். இதற்கு ஒப்பான அபிராமி அந்தாதி பாடல் 98. தைவந்து நின்னடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கரந்ததெங்கே மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய்வந்த நெஞ்சிற் புகழ் அறியாமடன் பூங்குயிலே.